ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த சர்வேயிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 22 அண்ட் 23 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 21 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுக்கு இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹார் என்ன தெரியுமா பண்றா? ஹீரோ வந்துட்டு எழுப்புறா, "டேய் அங்க பார்றா எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. எனக்கு தெரிஞ்சவரு ஒரு மாஸ்டரா தான் இருக்கும் போல." அப்படிங்கிற மாரி அவன எழுப்புறாங்க. அந்த இடத்துல ஹீரோ பார்க்குறான். அங்கேல்லாம் ஒண்ணும் தெரியலையே. கரெக்ட்டா பாரு அங்கேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்தீங்கன்னா எலி. அதுக்கப்புறம் தான் ஹாருக்கு நிம்மதியா வருது. நம்ம எலிய பார்த்தா பயந்துட்டோம்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஹாரு இருக்கிற பொசிஷன பார்க்க ரொம்ப தப்பான பொசிஷனா இருக்குது. ஸோ அத பார்த்துட்டு அவ ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு பங்கர்ல வாழ்ந்தவன். ஹியூமனோட இந்த ரிலேஷன்ஷிப் எதுவுமே தெரியாதனால, அவன் வந்துட்டு எந்திரிக்க மட்டும் சொல்றான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹார் வந்துட்டு என்ன தெரியுமா பண்றா? எல்லாம் எந்தெந்த மான்ஸ்டர் எங்கெங்கலாம் இருக்கு. நம்ம எந்த வழியா போனா சேஃப் அப்படிங்கிற மாரிலாம் மேப்ல வந்து வரைஞ்சிட்டு இருக்கா. இந்த மேப்ப ஃபாலோ பண்ணி தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து கேட்கறான், "ஏய் ஹியூமன் எவ்வளோ நேரம் தான் டைம் எடுத்துக்குவ? சீக்கிரம் வரைஞ்சிரு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் வரைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னைய ஹியூமன்னு கூப்பிடாத" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹார் வந்து சொல்றா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாய்ங்க, ஆமா, நீ எப்போதும் ஏன் எல்லாரையும் ஹியூமன் ஹியூமன்னே சொல்லிட்டு இருக்க? எங்கள பேர் சொல்லி கூப்பிடலாம்ல. உன்னோட பேர் என்ன? நாங்களும் அத சொல்லி கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்கறாய்ங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்றான், எனக்கு எந்த விதமான பேரும் இல்ல. ஏன்னா நான் பங்கர்லயே தான் இருந்தேன். யாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டு பழக்கம் இல்ல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. சரி உனக்கு ஒரு பேர் வைப்போமே அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிற பொண்ணு சொல்லுது. அதேமாரி எங்களோட பேரையும் நாங்க சொல்றோம். அத சொல்லி நீ இனிமே கூப்பிடு அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஹாரு வந்துட்டு சொல்றா, இவனை முட்டாள்னே சொல்லி கூப்பிடலாம். அதான் இவனுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காய்ங்க. ஹீரோக்கு இப்ப தான் ஞாபகம் வருது. தன்னோட அப்பா வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருப்பாரு. இதேமாரி ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்தை காப்பாத்துன மாரிலாம் ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அந்த கதையோட கதாநாயகன் இருக்கார்ல, அவரோட பேர வைக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அவரோட பேரு பார்த்தீங்கன்னா பாரன். என்னோட பேரு என்னமோ பாரன். நீங்க என்னைய பாரன்னே சொல்லி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். ஆமா, பாரன்ங்கிற நேம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இது எங்கேருந்து எடுத்த? ஏதாவது உங்க அப்பா, அம்மாவோட பேரா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல. இதேமாரி நான் ஒரு புக் படிச்சிருக்கேன். அந்த புக்கோட ஹீரோட பேரு தான் அந்த பாரன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு சொல்றான். சரி ஓகே. என்னோட பேரு வந்துட்டு யூஜின். என்னோட பேரு பார்த்தீங்கன்னா ஜின்ஹுயான். அதேமாரி என்னோட பேரு பார்த்தீங்கன்னா ஹாரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்கவங்க பேர சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோ தன்னோட பேர சொல்ல வரும்போது யோசிக்கிறான். பேர சொல்லலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க ஸ்மைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட தன்னோட ஃபிளாஷ்பேக்க சொல்ல வர்றான். இதேமாரி ஒரு ஒரு காலத்திலயும் நான் அந்த டைரி எழுதிட்டு இருந்தேன். இந்த பங்கர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, கடைசில என்னோட பேர எழுதியிருக்க மாட்டேன். இப்ப தான் மொத முறையா என்னோட பேர எழுதுறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காப்ல. என்னோட பேரு பாரன். நைஸ் டூ மீட் யூ அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரு கிடைச்சிருது. அவனும் இப்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இதான் பேர் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ! இதான் ஃப்ரெண்ட்ஷிப்போ! அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோக்கு பல நாள் கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸோட ஃப்ரெண்ட் ஆகணும். தனக்குன்னு ஒரு பேர் வேணும். நான் சந்தோஷமா ஹியூமன் சொசைட்டில வாழணும். அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிருப்பான். ஆனா அப்போகலிப்ஸ் வந்திருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமா தெரியுது. ஸோ இவங்க தான் என்னோட இன்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா தான் காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஹியான் என்ன தெரியுமா பண்றான்? நம்மலாம் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சைன் பண்ண வர்றான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஞாபகம் வருது. சரி நம்மளும் ஃப்ரெண்ட்ஷிப் சைன் பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வேர்ல்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் சைன் பண்ண வரும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. இதே மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா, நம்ம அவங்கள காப்பாத்திட்டே இருக்கணும். அவங்க அப்பா குளிசல இருந்தா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஆனா நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான். அதேமாரி நான் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமா இருக்கிறேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ வருத்தப்படுவேன். அவ்வளோக்கு அவ்வளோ வீக் ஆகுவேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் ஆக வேணாம் அப்படிங்கிற மாரி அவன் மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்கான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபிளாஷ்பேக்க வந்துட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தர் கூட நெருக்கமா இருக்கேனோ, அவங்க வந்து சீக்கிரம் இறந்துடுறாங்க. ஸோ நான் யார் கூடயும் நெருக்கமா இருக்கக்கூடாது. ப்ரையாரிட்டி எங்க அம்மாவ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப், என்னோட கோல் எல்லாம் நான் நிறைவேத்தணும். எங்க அம்மாவ கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்குள்ள ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்கான். அவனும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கான். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கான். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, யூஜின் வந்து சொல்றான், நான் போய் அவன காப்பாத்திட்டு வரேன் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன அதுக்கு வந்துட்டு ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் அங்க போனீன்னா, இப்ப நம்ம மொத்தமா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆனா யூஜின் பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனும் நம்மள மாரி ஒரு ஹியூமன் தான். அவன நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. ஹாருக்கும், ஹியானுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. யார் சொல்றத அக்செப்ட் பண்றதுன்னு வேற வழி இல்லாம இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு தியரிட்டிக்கலா பேசுறா. ஆனா என்ன நம்ம யூஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனிதாபிமானத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹியூஜின் வந்துட்டு முடிவு பண்றாங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சரி நான் தனியா போறேன். நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் யூஜின் போய் காப்பாத்த ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்றான், எல்லாம் முட்டாளாவே இருக்காங்களே. இதனால தான் வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட நான் பழகுறதில்ல அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலா யூஜினும் என்ன தெரியுமா பண்றான்? அந்த மான்ஸ்டர அட்டாக் பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டு, நான் தான் உன்னைய காப்பாத்த வந்தேன். நான் உன்னைய காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காப்பாத்தப்பட்டவன் இருக்கிறான்ல, அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், பின்னாடி பாரும்மா மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. திரும்பி பார்த்தா தான் நம்ம ஹீரோ வந்து என்ன தெரியுமா பண்றான்? அந்த மான்ஸ்டர மொத்தமா கொலை பண்ணிடுறான். அங்க இருக்கிறவனும் யோசிச்சுட்டு இருக்கான். எப்புட்றா இவங்க மான்ஸ்டர்லாம் அசால்ட்டா கொன்னுகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னால நம்ம எல்லாருமே இப்ப மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா மான்ஸ்டரும் இங்க வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "என்னைய காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்ன என்னோட கால் வந்துட்டு உடைஞ்சிருச்சு. ஸோ என்னைய தூக்கிட்டு போறது தான் ஒரே வழி. என்னைய தயவு செஞ்சு காப்பாத்துங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. இது ரொம்ப வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷன். நாங்க மட்டும் இவன இப்ப காப்பாத்துனோம்னா, எல்லா மான்ஸ்டர்கிட்டயும் மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எல்லா மான்ஸ்டரும் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், "நாங்க வந்துட்டு இப்போ உன்னைய காப்பாத்த போறது கிடையாது. நாங்க இப்ப எஸ்கேப் ஆகணும். உன்னைய காப்பாத்துனா நாங்க மொத்தமா மாட்டிக்குவோம்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். "யூஜின் உனக்கு நான் 2 ஆப்ஷன் தர்றேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீ இவன காப்பாத்துறது, காப்பாத்தி நீ அவன கூட்டிட்டு வர்றது. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்பலாம் ஒண்ணா சேர்ந்து போறது." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு சொல்றான். சரி இந்த 2 ஆப்ஷனுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் இல்லையே! நான் இவன காப்பாத்திட்டு வரேனே அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்றான், "நீ இவன காப்பாத்த வந்தீன்னா, நாங்க உன்ன விட்டு போயிருவோம்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காப்ல. இதுக்கப்புறம் ஹியானும் இதே தான் சொல்றான். "தயவு செஞ்சு நீ வந்துரு. எங்களுடைய ஆர்டர நீ ஃபாலோ பண்ணு. இப்ப நீ மட்டும் அவன காப்பாத்த போனீன்னா, நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். ஸோ எங்க கூடயே வந்துரு." அப்படிங்கிற மாரிலாம் அவனும் சொல்றான். சரி இப்ப யூஜினுக்கும் வேற வழி இல்ல. ஏற்கனவே ஹீரோ பேச்ச கேட்டு நம்ம மொத்தமா மாட்டிக்கிட்டோம். ஸோ இப்ப மறுபடியும் ஹீரோ பேச்ச கேட்கலன்னா, நம்ப வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல வந்துட்டு மாட்டிக்குவோம். ஸோ நம்மள விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் அவன் சொல்றான், "நீங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன விட்டு போறீங்களா? விட்டு போனீங்கன்னா நான் செத்துருவேன்டா. செத்தா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கலாம் ஒரு மர்டரு. நீங்க குரூப்பா சேர்ந்து என்னைய வந்து கொலை பண்ணிட்டீங்க. நீங்கலாம் மர்டரர்ஸ்டா." அப்படிங்கிற மாரிலாம் அவன் கத்திட்டு இருக்கிறான். "டேய் நீ என்ன வேணா சொல்லிக்க, என்ன வேணா பண்ணிக்க. ஆனா கத்தாம இருடா. நீ கத்த கத்த மான்ஸ்டர்லாம் நெறைய வந்துகிட்டே இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. "அத பத்திலாம் எனக்கு கவல இல்ல. என்னைய காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கத்த ஆரம்பிக்கிறான். எல்லா மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா சுத்து போட்டுருது. இதுக்கப்புறம் அவன் முடிவு பண்றான், "இவைங்கலாம் நம்மள காப்பாத்த மாட்டாய்ங்க. நம்ப தான் ஏதாவது பண்ணணும்." அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாரு வந்து சொல்றாங்க, "நெறைய மான்ஸ்டர் வர்றாப்புல தெரியுது. இப்ப என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்றான், "நம்ப ஒண்ணு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஓடி போணும். ஸோ என்ன நடந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஓடுறதுல முக்கியமா கவனம் செலுத்துங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். தன்ன காப்பாத்த வந்தாய்ங்கல்ல, அவன் இப்ப என்ன தெரியுமா பண்றான்? சிகரெட்ட பத்த வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கான். லைட்டர் தான் வச்சிருக்காப்புல. இந்த இடத்துல சொல்றாய்ங்க, "டேய் நீ என்னடா பண்ணிட்டுருக்க? இங்கெல்லாம் சிகரெட் புடிக்க கூடாதுடா." அப்படின்னு சொல்றாய்ங்க. "அங்க பாரு என்ன போட்டு தெரியுமா? ஸ்மோக்கிங் ஏரியான்னு போட்டிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஸ்மோக் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காய்ங்க. "டேய் பைத்தியக்கார நாயாடா நீனு? நீ ஸ்மோக் பண்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லடா. ஆனா ஃபயர கண்டா மான்ஸ்டர் அட்ராக்ட் ஆகும். ஸோ எல்லா மான்ஸ்டரும் இங்க வந்துரும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. அது எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் நான் சாக போறேன்னு முடிவாயிருச்சு. கடைசியா நான் சந்தோஷமா செத்துக்கிறேனே அப்படிங்கிற மாரி சொல்றான். "அட லூசு பயலே நீ செத்துட்டு போடா. எங்கள ஏன்டா சேர்த்து சாவடிக்கிற?" அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்காய்ங்க. "அத பத்திலாம் எனக்கு கவல இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்த வைக்கிறான். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா மான்ஸ்டரும் வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லா மான்ஸ்டரும் ஃபயருக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. எங்கேயோ ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹியூமன் தான் இருக்கணும்னு நெனச்சுட்டு எல்லா மான்ஸ்டரும் இப்ப வேகமா வந்துட்டுருக்கு. இவன் சொல்றான், "அப்பாடி! இப்ப தான்டா எனக்கு கண்ணே தெரியுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. மேல பார்த்தீங்கன்னா, எல்லா மான்ஸ்டரும் அந்த நெருப்ப பத்த வச்சான்ல அவன அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு. ஹீரோ வந்து சொல்றான், "எல்லாம் ஓடுங்க. நான் உங்கள புரொடெக்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. இப்ப எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூஜினு, ஹியான், அப்புறம் ஹாரு இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹாரு பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆயி நின்னுடுறாங்க அங்கேயே. நம்ம ஹீரோ காப்பாத்தலாமா? வேணாமா? இவைங்கலாம் ஏன் ஓடிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காய்ங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, தனியா அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கொன்னுட்டு இருக்கிறாப்புல. ஆனா மான்ஸ்டரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா, மான்ஸ்டர் வந்துட்டு சவுண்ட் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க பொருளெல்லாம் நெறைய திசையிலேருந்து உடையுதுல்ல. ஸோ அதனால சவுண்ட் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. ஹீரோவும் எவ்வளோ ஃபைட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா ஹீரோவாலயும் சுத்தமா முடியல. டாஜ் ஆயி தான் எதோ ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஒரு குறையா அவன் வந்து அழிச்சிட்டு இருக்கிறான். ஆனா என்ன அவனாலயும் சுத்தமா முடியல. எவ்வளோதான் அவனும் ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர வேற யாரோ அட்டாக் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது. நம்ம கேங் தான். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாய்ங்க. ஹீரோ சொல்றான், "முட்டாளாடா நீங்க சீக்கிரம் ஓடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. "நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீங்க ஏற்கனவே என்னைய நெறைய வாட்டி காப்பாத்திருக்கீங்க. ஸோ மறுபடியும் நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன நீங்க போய் டேஞ்சர்ல மாட்டிக்கிறீங்க. ஸோ உங்கள நாங்களும் காப்பாத்துறோம். நன்றி கடன் நாங்க திருப்ப செலுத்துறோம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இப்ப இவங்கலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூஜினும், ஹியானும் என்ன தெரியுமா பண்றாங்க? நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம ஹீரோ தான் எல்லாரையும் காப்பாத்திருப்பாப்ல. ஸோ இப்ப ஹீரோ இவங்கலாம் சேர்ந்து காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்னால ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்றான், "நீங்க இப்போ ஓட ஆரம்பிங்க. ஓட ஆரம்பிச்சா தப்பிக்க முடியும்னு" சொல்லிட்டு, "இல்ல நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்றோம்." அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர். அது பார்த்தீங்கன்னா ஹியூமனாய்டு வடிவத்துல இருக்குது. ஹியூமன் மாரியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனா அது ஹியூமன் கிடையாது. அது ஒரு வகையான மான்ஸ்டர் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலர்ல கை அங்கங்கேல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது மான்ஸ்டரு. ஹீரோ வந்து பார்க்குறான், இந்த மான்ஸ்டர் ரொம்ப டேஞ்சரானது போலன்னு சொல்லிட்டு, அதோட வீக் பாயிண்ட்லாம் ஸ்கேன் பண்றான். ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுது 4 வீக் பாயிண்ட் இருக்கு. எப்போதும் பார்த்தீங்கன்னா, 1 கோர் தான் இருக்கும் ஒரு மான்ஸ்டருக்கு. ஆனா இந்த மான்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 கோர் இருக்குது. ஹீரோ நினைக்கிறான் இதெல்லாம் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மான்ஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணிடுறான். அவனும் வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா தெரியுது, அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரும் மண்டியிட்டு அந்த மான்ஸ்டருக்கு வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்கு. அப்பன்னா அந்த மான்ஸ்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. அந்த மான்ஸ்டர் தான் கேப்டன் மாரி தெரியுது இந்த ஏரியாவுக்கு. ஸோ அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரும் மண்டியிட்டு இருக்குது. இவன பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஓடலாமா வேணாமா? இல்ல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான், "சீக்கிரம் ஓடு அந்த மான்ஸ்டர்லேருந்து தப்பிச்சிரு" அப்படின்னு சொல்ல வர்றான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமனாய்டு மான்ஸ்டர் என்ன தெரியுமா பண்ணுது? ஒருத்தரோட இதயத்த எடுத்துருது. யாரோட இதயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியோனோட இதயம் தான். அவன் வந்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். என்ன வேகத்துல வந்ததுன்னு என்னால கணிக்க கூட முடியலையே! இது எப்படி என்னோட இதயத்த
அடுத்தது அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காய்ங்க. இதோடயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.